வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 1 இயர் இந்த ஒரு வருட பலன்கள் விருச்சிக ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப இந்த குரோதி வருடம் விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த வருடம் நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா, நம்ம நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோங்க. இந்த குரோதி வருடம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய். எப்பவுமே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே அமைதியா இருந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு செவ்வாயோட அதிபதி விருச்சிகம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் அவங்க பாத்தீங்கன்னா நினைச்சிட்டாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு கோபக்காரகன். சில பேர்த்துக்கு கோபங்கள் வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கோபத்தோட தன்மை அமைதியா இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சுயரூபம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வராருங்க. ஆரம்ப கட்டத்துல இந்த குரு வரும்போது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரோதி வருடம் இருக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாரு. இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துக்கு வரும்போது மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு மாறாரு. அப்படி குரு மாறும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அது இல்லாம 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் விட்டுருக்காரு. அது இல்லாம 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலே ஆட்சியுமே இருக்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளோட நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள், தொழில இடமாற்றங்கள், வீட்டுல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு வருடமா இந்த ஒரு வருடம் இருக்க போகுது. இந்த ஒரு வருடம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். திருமணம் நடக்கும். தொழில மாற்றங்கள் வேணுமா, இல்ல சொந்த தொழில அமைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது கட்டாயம் அமையும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணங்கிறது நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நிறைய பேருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு கடன் தொல்லைகள் இருக்கும். அந்த கடன் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மூலியமா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமா இந்த ஒரு வருடம் இருக்கும். அதனால இந்த வருடம் நீங்க ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சோம்பேறு தன்மையா சில பேர் பாத்தீங்கன்னா கல்வி பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே குழப்பங்கள் அதிகம். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, நம்ம இந்த வழியில போனா கரெக்டா இருக்குமா, அந்த வழியில போனா கரெக்டா இருக்குமா, மத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க முன்னாடி நின்று சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது உங்களால சரி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா சில டயத்துல நல்லதை பண்ணாலும் சில டயத்துல உங்களாலேயுமே வந்த வாய்ப்புகள் நீங்களே தட்டி விட்டுருவீங்க. ஆனா அது எல்லாம் மாறி இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு அற்புத பலன். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு துணிஞ்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணாலுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளால சொந்த தொழில் பண்ண முடியாதா, எப்பவுமே நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இல்ல ஒரு இடத்துல நம்ம 10 வருஷம் ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம், நமக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல. இந்த வருடமாவது நமக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, நம்ம எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை தராங்க, நமக்கு தரல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நம்ம ரொம்ப வருஷமா வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், நம்ம நம்மளை வச்சு மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளால நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இங்க இந்த வருடம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயும் ஒரு பக்கம், அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆரம்ப கட்டத்திலேயே பாத்தீங்கன்னா உச்சம் பெறாரு.
அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சூரியன் உங்க ராசியில மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறாரு. அப்படி பெறும்பொழுது கண்டிப்பா தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகலையே நமக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஒரு ஸ்டேஜ் எடுத்தீங்கன்னா வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல தடங்கள் ஆகும். ஒரு திருமணம் பேச்சு எடுத்துட்டாவே வீட்டுல குழப்பங்கள், தடங்கள், உடல் உபாதைகள், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். திருமணம் நமக்கு நடக்காம போகலாம். அது மட்டும் இல்ல அப்படி ஏதாவது நீங்க வீட்டுல யாராவது திருமணம் பாத்தீங்கன்னா உங்களை யாராவது பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், உங்களுக்கு தடங்கள் ஆயிடும். திருமணங்கிறது கைக்கு வந்து வாய் கெட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகமே போயிடும். ஆனால் இந்த காலகட்டத்துல நீங்க திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். சார் நான் ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டேங்க, வீட்டுல ஒரு 5 நிமிஷம் பேசினாவே தேவையில்லாத சண்டை வருது, மன உளைச்சல் வருது. நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் கோபமா பேசுற மாதிரியே நமக்கு இருக்கு. நம்மளால வந்து அவங்க பேசுறது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது அவங்க பேசுறது எல்லாமே நமக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளா தான் நீங்க இத்தனை நாள் இருந்திருக்கும். இப்ப அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே நம்ம நிரந்தரமா நம்ம பிரிஞ்சிடலாம், இனிமேல் நம்ம சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் மீண்டும் புது வாழ்க்கையா தொடங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. சார் நான் கல்யாணம் பண்ணியாச்சுங்க, குழந்தையே இல்லை, எங்க 2 கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கான பலன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு ரொம்ப வருஷமா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை, எல்லாமே நாங்க பார்த்துமே அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்களோட அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும். ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம மாசத்துல ஒரு நாள் வந்து முருகனோட வழிபாடுகள் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாயோட அதிபதியே முருகன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதத்துல ஒரு நாள் வந்து பழனியோ, திருச்செந்தூரையோ, மருதுமலையோ, இல்ல வந்து திருத்தணியோ ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எந்த ஒரு விஷயங்களும் தடங்கள் இல்லாம அது நடக்கும். அது மட்டும் நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பல தொந்தரவுகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனா இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில் இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். புது வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது எல்லாமே உகந்த வருடமா இந்த குரோதி வருடம் கண்டிப்பா இருக்கும். இது நீங்க முழுமையான வாய்ப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. அதனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னதான் வந்து நம்ம கிரகணில ஒரு ஆண்டு பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கா இல்லையா, ஏன் நம்ம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதுக்கான பலனே நமக்கு இல்லாம இருக்கே, நம்ம எப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதாவது நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.